எனக்கு தெரிஞ்சு இது வீரபத்ரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. வீரபத்ரர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் பைரவரை இங்கே அமைக்க மாட்டாங்க. இது வீரபத்ரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து மாடக்கோவிலில் தான் இந்த மாதிரி அமைப்பாங்க. அது பின்னால் வந்த மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள் எல்லாமே இதே போன்ற அமைச்சாங்க. இப்போ இது ஒரு அமைக்கிறாங்களா அதேமாதிரி, அதாவது இந்த பகுதி முடியுது பார்த்திங்களா, இந்த பகுதி முடிகிற இடத்துல இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து அந்த காலத்தில் வடிவமைப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் போர் வீரர்கள் எப்படி போர் செஞ்சாங்கங்கிற முறையை சொல்கிற இது சிற்பம். ஆனால் அது இப்போ நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. இது துர்க்கை. அதுதான் நான் சொன்ன மாதிரி பாருங்க, பிரம்மனுக்கு தாடி இருக்கு பாருங்க. ராஜேந்திர சோழன் எப்பவுமே அது மாதிரி வித்தியாசமாக தான் அமைப்பார். அவரோட இதில் வந்து எப்போவுமே தாடி அமைச்சு தான் அந்த அமைப்பை நான் நிறைய தடவை அவர் கட்டிய கோவில்கள்னு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு நிறைய இடங்கள்ல இருக்குது. அவர் கொஞ்சம் அது வித்தியாசமாக, ஏன்னா பிரம்மன் வந்து முதியவர் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து நிறைய கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி காட்டாமல் சின்ன இது மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து முதியவர். இப்போ நான் சைடில் நிற்கிறவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. புராண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 பேரை சொல்கிறாங்க. அது காயத்ரியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து, அதாவது இந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலையும் சரி, ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலையும் சரி, இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதில் நான் ஒரு குறிப்பிட்ட 2 இடத்துல பார்த்த சிற்பங்கள் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடையிற சிற்பங்கள் 2 நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் வந்து நிறைய பொருந்தாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த சிற்பங்கள் வந்து இப்போ பிரம்மதேவர் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2 பக்கம் அந்த சிற்பங்கள் அமையுதில்ல, அவரை குறித்து தான் இது ஏதோ ஒரு சிற்பம், அவரோட வரலாறு சிற்பம் இருக்கும், இல்லை அவரோட புராண சிற்பங்கள் இருக்கும். அதை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா ஏதாவது உங்களுக்கு புரியும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ராஜேந்திர சோழன் முடிசூடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சண்டிகேஸ்வரருக்கு எப்படி வந்து முடிசூடணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் ராஜேந்திர சோழனும் தனக்கு எப்படி முடிசூடணுங்கிற ஒரு கற்பனை தான் அந்த சிற்பம். அதை நம்ம அதை சண்டிகேஸ்வரர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து நம்ம ராஜேந்திர சோழன்னு சொல்லலாம். அதாவது ராஜேந்திர சோழன் வந்து கற்பனையோடு அது செய்கிறார். அதை ஆக்சுவலாக ராஜேந்திர சோழன் வந்து முடிசூடுற மாதிரி தான் அந்த சிற்பம் அமைச்சிருக்காங்க. ஏப்பில்லையா இதே மாதிரி அமைப்பு எல்லா கோவிலையுமே உண்டு. இந்த வருதில் நாமம்னு சொல்லி இங்கே கீழே ஊற்றுதில்ல, இந்த ஊற்றுறது கீழே வந்து கணபூதங்களில் தான் இந்த மாதிரி வைப்பாங்க. இது வந்து கணபூதங்கள், சிவபெருமானுக்கு பணிபுரியக்கூடிய கணபூதங்கள். கல்வெட்டெல்லாம் நிறைய அழிச்சு வச்சுருக்காங்க. இல்லை அவங்க இது நிர்வாகம் சரியில்லை. ஆர்கே சர்வே ஆஃப் இந்தியா தான் சொல்கிறீங்க, அது வேஸ்ட்டு. யுனெஸ்கோ அமைப்பில் இருக்குன்னு தான் பேர் இது. ஆமாம், இது மேலே உள்ளதெல்லாம் வண்ணப்பூச்சுகள். அதாவது வந்து இந்த காந்தார அறைகள்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் காந்தார அறைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறைகளில் பயன்படுத்தப்பட்ட பூச்சுக்களை தான் மேலே பயன்படுத்தி அதில் பாருங்கள் மேலேயும் அது அங்கே ஒரு சிற்பம் நம்ம பார்த்தோம்னா சேத்திர புராணேஸ்வரன் ஒரு சிற்பம், அதே சிற்பம் மேலேயும் இருக்குது பாருங்க. அதாவது சிவன் வந்து பார்வதியை சமாதானப்படுத்துகிற அந்த சிற்பங்கள் வந்து இங்கே 2 இடத்துல வைத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது விஷ்ணு துர்க்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விஷ்ணு துர்க்கை, ஏன்னா அங்கே ஒரு துர்க்கை அமைக்கப்பட்டிருக்கு, அது தனி கோவிலாக அமைக்கப்பட்டிருக்கு. இது விஷ்ணு துர்க்கையாக இருக்க வாய்ப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரம்மதேவனா, இதுக்கப்புறம் உள்ள பகுதிகளை பார்ப்போம். அதான் பாருங்க, இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். 2 வீரன் வாழை வச்சு சண்டை போடுறான்.
இவனும் வாழை வச்சுருக்கான். இது வந்து கவடம், அந்த ஷீல்டு இருக்கும்ல, அந்த ஷீல்டு, இந்த ஷீல்டை வந்து 2 பேரும் வச்சு சண்டை போடுற மாதிரி. இது ஒன்றா இங்கே பாருங்க, இது 2 பேர். இது வந்து இந்த கதையோ இது வேறு மாதிரி அந்த கலரி இல்லை இது மாதிரி ஒன்று இதாக இருக்கலாம். 2 பேருமே இவர் வந்து கதை மாரி ஒன்று வச்சுருக்காரு பாருங்க. அது வந்து இங்கே வரைக்கும் போகுது பாருங்க. ஒன்று தெரியல. அதான் இது வந்து இந்த மாதிரி சிற்பங்கள் அமைக்கிறது எதுக்குன்னா, வீரர்கள் எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கங்கிறது குறிக்கிறது தான். ஆனால் இதை போய் அழைச்சி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. இந்த சிற்பத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுருக்காங்க. இவர் தான் பைரவர். பைரவரோட அந்த வாயிலே கண்டுபிடிச்சலாம். அவர் பல்லு வந்து கொஞ்சம் கோரமாக இருக்கும், அது பைரவர். கொரக்க பைரவர்னு ஒரு பேர் இருக்கு. இவர் யாருன்னு நமக்கு சரியாக தெரியல. இது சண்டேச தேவராகவும் இருக்கலாம், இல்லை தட்சிணாமூர்த்தியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னு சரியாக தெரியல. அது வந்து இது பெருவுடையாருக்கு அமைக்கப்பட்ட கோட்டம். அது வந்து இறைவிக்கு பெரிய நாயகிக்கு அமைக்கப்பட்ட கோட்டம். அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் திருக்காம கோட்டம்னு சொல்லுவாங்க. இறைவன் இருக்கிறத ஒரு கோட்டமாகவும் இறைவி இருக்கிறதுக்கு ஒரு கோட்டமாகவும் சொல்லுவாங்க. இது வந்து ஆகம விதிப்படி தான், ஆகம விதி தான், இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இங்கே ஒருத்தர் வந்து சிவபெருமான சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி இருக்குது. இந்த சிற்பங்கள் வந்து இந்த சிற்பத்தோடைய வரலாறு குறிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராஜேந்திர சோழன் சில பேர் சொல்கிறாங்க, இது வந்து சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதாவது சண்டிகேஸ்வரருக்கு வந்து அந்த பால் ஊற்றுறது அந்த கதையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாடெல்லாம் நிற்கிற மாதிரி பார்த்தீங்களா, அது வந்து சண்டிகேஸ்வரரோட புராண வரலாறு. அந்த புராண வரலாறில் அவருக்கு வந்து முடிசூட்டுற மாதிரி தான் அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சண்டிகேஸ்வரருக்கு. அதை போல் தனக்கும் முடிசூட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ராஜேந்திரன். அதுதான் இந்த அமைப்பு. அந்த இதை கூட அழகாக அந்த பூ மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்லில் வந்து கொடை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். சண்டிகேஸ்வரராகவும் இருக்கலாம், ராஜேந்திரனாகவும் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சண்டிகேஸ்வரர் எவ்வாறு அதை ஆசைப்பட்டாரோ அதே போல் ராஜேந்திரன் தனக்கு ஒரு முடி சூடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டு கிடைக்கல. கல்வெட்டு கிடைச்சதுன்னா அது யாருங்கிறது நமக்கு சரியாக தெரியும். அதுக்கு நேராக உள்ள கல்வெட்டை தான் அழிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம எங்கே படிக்கிறது. இங்கேயும் பாருங்கள், இங்கே 2 வீரர்கள் சண்டை போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒருத்தர் கத்தியை வந்து பின்னாடி வச்சுருக்க மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் வந்து இது என்னன்னு தெரியல, இந்த கையில் வந்து மாட்டி ஒன்று சண்டை போடுவாங்க, அது மாதிரி தெரியுது. இது சரியாக தெரில, யாருன்னு சரி தெரியல. யாரு இது வந்து கலைமகள்னு சொல்கிற சரஸ்வதி தேவி. அதாவது வீணையே இல்லாத சரஸ்வதியை நம்ம இங்கே தான் பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து நம்ம வந்து லக்ஷ்மி தேவியை பார்த்துருப்போம். இந்த பக்கம் ஆப்போசிட்டாக வந்து சரஸ்வதி தேவி வச்சுருக்காங்க. இன்னொன்று, சரஸ்வதி தேவியை ஏன் இந்த சிலைக்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு புரியல. இது சரஸ்வதி தேவி தான். இது வந்து கலைமகன் சொல்லப்பட்ட சரஸ்வதி தேவி தான். ஆனால் வந்து அவங்க கையில் அந்த வீணை மாதிரியான அமைப்பு இல்லை. கீழே அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம் மாதிரி இருக்கும்ல, அது இந்த பக்கம் வந்து சங்கு. இது கலைமகள் தான். ஏன்னா கலைமகள்ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த தோரணம் போடுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது கீழே உள்ளது வந்து அன்னப்பறவையாக எனக்கு தான் சரியாக தெரியல. அன்னப்பறவையாக இருந்தால் கண்டிப்பாக அது சரஸ்வதி தேவி தான். அந்த பக்கம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடிஞ்ச காரணம்னா 2 பக்கமும் யானை இருக்கும்.